Hello all, I am Rambal from Aspira. ஸோ நம்மளுடைய போன செஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு லாகின் ஸ்க்ரீனுக்கான டிசைன் அதுக்கான டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ஸை வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம போன செஷனில் வந்து நம்மளுடைய லாகின் ஸ்க்ரீனில் வந்து இந்த டெக்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணோம். டெக்ஸ்ட்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம கலர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த என்டையர் ஸ்க்ரீனுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் ரெண்டு விதமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று, இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி இந்த ஃப்ரேமுடைய கலர்ஸே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து உங்களால் மாற்றலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். பட் நான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், டெவலப்பருக்கு நாளைக்கு இதில் வந்து அவர் எக்ஸ்போர்ட் பண்ணாலோ இல்லை வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட் தேவைப்பட்டதுன்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்டு மட்டும் தனியாக ஒரு லேயராக எக்ஸ்போர்ட் ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் பிளைன் ஒயிட்டாகவே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் கலர்ஸ் அப்ளை பண்ணுறதாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து அதை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த ஆண்ட்ராய்டுடைய ஸ்க்ரீன் சைஸ் வந்து 360x640 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வரைய வேண்டிய ரெக்டாங்குலரை வந்து நான் கன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாமல் 360x640 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன்னால் எனக்கு இந்த ஃப்ரேம் சைஸுக்கே நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டேன். இப்போ இதை நான் ஹரிசாண்டல் சென்டர் அண்ட் வெர்டிக்கல் சென்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு டாப் லேயரில் இருக்குது. ஸோ இந்த லேயருடைய ஆர்டரை வந்து நான் மாற்றணும். ஸோ நான் இதை வந்து கீழே கொண்டு போயிடுறேன். ஆல்ரைட். ஸோ இப்போ நான் அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஸோ கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இதோடைய கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைட் ஷேடு வந்து இப்படி கொண்டு வரலாம். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோனுக்கு இல்லை ஒரு மொபைல் ஆப் ஸ்க்ரீன் டிசைன்ஸ் பண்ணும்பொழுது பியூர் ஒயிட் அல்லது பியூர் பிளாக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் இப்போதைக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் லைட் கிரே கொடுத்துட்றேன். எஸ். ஸோ இது ஒயிட்டும் இல்லாமல் கிரேயும் இல்லாமல் ஆனால் ஒரு கிரேயான ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ அதை நான் கொடுத்துட்டேன். ஆல்ரைட். ஸோ நான் இப்போ வந்து பேக்ரவுண்டை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு லைட் ஒயிட் பேஸ்டு கலர் கொடுத்துருக்குறோம். ஸோ ஒன்று, இந்த மாதிரி ஒரு சாலிடான கலர் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கிரேடியன்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு லைனியர் கிரேடியன்ட் கொடுக்க போகிறேன். ஸோ லைனியர் கிரேடியன்ட் அப்படிங்கிறது ஒரு லைன் பேஸ்டு கிரேடியன்ட். ஸோ இந்த கிரேடியண்ட்டில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். இதில் என்னன்னு சொன்னால், பை டிஃபால்ட்டாக ஃபிக்மா வந்து உங்களுடைய என்ன சாலிட் கலரோ அதை வந்து எடுத்துக்கும். ரெண்டாவது கலராக என்ன பண்ணுன்னா, அதே கலரை எடுத்துட்டு அதோடைய டிரான்ஸ்பரன்சி லெவலை வந்து 0ன்னு சொல்லி காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் RGB மோட்லேயே வச்சிடறேன். இங்கே கடைசியாக வந்து 0ன்னு இருக்குது. இந்த 0ன்றது வந்து ஒன்றும் இல்லை, அதுதான் உங்களுடைய டிரான்ஸ்பரன்சி. ஸோ இதை நீங்கள் எங்கே ஹேண்டில் பண்ணலான்னா, இந்த டிரான்ஸ்பரன்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ஃபா சேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்டில் இருக்கிறது ஃபுல் டிரான்ஸ்பரண்ட், இது வந்து ஃபுல் ஸ்ட்ராங்கான ஒபேக். ஸோ இங்கே வேல்யூஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். வேல்யூஸையும் வந்து நான் 100ன்னு கொடுத்துட்டால் இது டிரான்ஸ்பரண்ட் இல்லாத ஒன்று ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்டை வந்து லிட்டில் டார்க்கர் ஷேடாக கூட நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம். ஸோ இந்த கிரே கலர் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது. ஸோ நம்ம வந்து வேற ஒரு கலர் இதுக்கு கொடுக்கலாம். ஸோ ஒரு லைட் ப்ளூ டிஞ்ச் கொடுக்குறேன். ஸோ அதே வந்து இந்த கலர்ஸே வந்து நான் ஹெக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ நான் அதே ஹெக்ஸ் வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிவிட்டு இதில் இருந்து நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டார்க் ஷேட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு லைனியர் கிரேடியன்ட் இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இந்த லைனியர் கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூலேருந்து ஒரு டார்க் ப்ளூவாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய எல்லா ஆஸ்பெக்ட்டுமே கிரே கலரில் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து கலர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ முதல்ல நான் வந்து சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சர்க்கிளுக்கு வந்து நான் ரேடியல் கிரேடியன்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரேடியல் கிரேடியன்ட் அப்படிங்கிறது ஒரு கலரில் இருந்து இன்னொரு கலருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்பொழுது அது ரேடியலாக, அதாவது சர்க்குலராக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இதையும் நான் வந்து அதே ப்ளூ கலர்லேயே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இது கொஞ்சம் ஒரு லைட் ஷேட் அண்ட் டார்க் ஷேடு நான் ப்ளே பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே சென்டரில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து லைட்டாக நீங்கள் இப்படி மூவ் பண்ணிட்டால் இப்போ இது ஒரு 3D எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது வந்து ரேடியல் கிரேடியன்ட். ஆங்குலர் கிரேடியன்ட்னு சொல்லிட்டு இந்த ஹெக்ஸாகனை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஆங்குலர் கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஆங்குலர் கிரேடியன்ட் பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கும் வந்து இதே தான், லைட் ப்ளூ அண்ட் இந்த சைடில் வந்து ஒரு டார்க் ப்ளூ வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதோடைய வேல்யூஸை வந்து நம்மளால் மாற்ற முடியும். எஸ். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் டார்க் ஷேடு மாற்றலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு லைட் ஷேடு மாற்றலாம்.
ஆல்ரைட். ஸோ நான் இப்போ இதை வந்து ஹைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்குலர் கிரேடியன்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஆங்கிளில் தான் வந்து அந்த கிரேடியன்ட் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஸோ அது மேலே வந்து ஒரு ரேடியல் கிரேடியன்ட்டில் இருக்கிற ஒரு சர்க்கிள் நான் வச்சுட்டேன். அடுத்தது இந்த டெக்ஸ்டோடைய கலர்ஸை நான் வந்து மாற்றலாம். ஸோ ஒன்று இந்த மாதிரி டார்க் ப்ளூ கொடுக்கலாம், அல்லது இதுக்கும் நீங்கள் வந்து ஒரு லீனியர் கிரேடியன்ட் கொடுக்கலாம். ஸோ லீனியர் கிரேடியன்ட் கொடுக்குறதாக இருந்ததுன்னு சொன்னால் ஒரு லைட் ஷேடு ஒரு டார்க் ஷேடு வேணும். ஸோ அதோடைய ஷேட்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ அடுத்தது நம்மளுடைய ரெக்டாங்கிள் ஏரியா. ஸோ இதை வந்து நான் ஃபில் வந்து ஒயிட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்டர் தேவையில்லை. யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு டார்க் ப்ளூ கொடுத்துட்றேன், அல்லது ஒரு மிட் சைஸ் ப்ளூ கொடுத்துட்றேன். ஒரு மிட் வேல்யூவில் இருக்கிற ஒரு ப்ளூ கொடுத்துட்டேன். சேம் திங் இப்போ இதுக்கும் வந்து ஃபுல் ஒயிட் கொடுத்துட்றேன். இதோடைய ஸ்ட்ரோக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பாஸ்வேர்டுக்கும் வந்து நான் ஒரு மிட் வேல்யூவில் இருக்கிற ப்ளூவை கொடுத்துட்றேன். இதுக்கு அடுத்தது லாகின் பட்டன். ஸோ பட்டனுக்கு வந்து நம்ம ஒரு சாலிடாகவும் கொடுக்கலாம், அல்லது ஒரு லீனியர் கிரேடியன்ட் கொடுக்கலாம். ஸோ லீனியர் கிரேடியன்ட்டுக்கு நான் இன்னொரு வேல்யூஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ அந்த லீனியர் கிரேடியன்ட்டை வந்து நீங்கள் எப்படினாலும் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த டயகனலாக இப்படியும் நீங்கள் கொண்டு வரலாம், அல்லது இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் இதை கொண்டு வரலாம். ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது ஃபர்காட் பாஸ்வேர்டுக்கு வந்து நான் இது ஒரு டார்க் ப்ளூ ஷேடே வைக்கிறேன். ஏன்னா இது லைட் ஷேடு வச்சேன்னா இங்கே தெரியாது அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு டார்க் ப்ளூ ஷேடே வச்சுட்டேன். இதுக்கு அடுத்தது நமக்கு இங்கே ஸ்டார்ஸ் இருக்குது. ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இதோடைய கலர்ஸ் வந்து நான் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேடியன்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரக்கூடிய கிரேடியன்ட். இதுவும் வந்து ஒரு டார்க் ஷேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்குதா, ஒரு ஸ்டார் ஃப்ளிக்ஸ் மாதிரி இருக்கும் இங்கே. ஸோ இந்த ஸ்டார் ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கிரேடியன்ட் தான் வந்து டைமண்ட் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஒரு டார்க் ஷேட் அண்ட் லைட் ஷேட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ நான் கலர்ஸை வந்து இப்படி மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிரேடியன்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோடைய சைஸை வந்து நீங்கள் மாற்றலாம், இதோடைய பொசிஷனையும் நீங்கள் வந்து மாற்றலாம். ஸோ நான் எல்லாத்துக்கும் வந்து இதோடைய சைஸை வந்து நான் மாற்றுறேன், ப்ளஸ் அதோட பொசிஷனையும் நான் வந்து மாற்றுறேன். ஸோ பொசிஷனை மாற்றிட்டு சைஸையும் மாற்றிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்டார்ஸ் கொண்டு வந்தாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம இங்கே இருக்கிற கலர்ஸையும் நம்ம மாற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ரொம்ப அழகான வந்து கலர்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ லைன்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ லைனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லைனை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் கலர்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு அடுத்தது இதோடைய திக்னஸை வந்து நீங்கள் மாற்றலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 டாட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 டாட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இதோடைய அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோடைய கேப்பை வந்து நீங்கள் ரவுண்டு அப்படின்னு சொல்லி மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஜூம் பண்ணுறேன். இப்போ ரவுண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நன்னுன்னு சொல்லியிருக்கோம், அதாவது ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து ரவுண்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த கேப் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்கொயர்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்து நார்மல் ஸ்கொயராக மாறிடுச்சு. இப்போ லைன் ஏரோன்னு கொடுத்தீங்கன்னா டபுள் சைடும் வந்து உங்களுக்கு லைன் ஏரோ ஆகிருக்கும். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ட்ரையாங்கிள் ஏரோ கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அதை வந்து நார்மலாக வச்சிடுறேன். இதுக்கு அடுத்தது வந்து டேஷ் அண்ட் கேப்ஸ். இது வந்து என்னன்னு சொன்னோம்னா இந்த லைனுடைய டேஷ் எவ்வளவு, அந்த டேஷுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். இது மூலமாக நம்ம ஒரு டேஷ் லைன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அவன் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளே நான் கொடுக்குறேன். 2,5ன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த டேஷோட திக்னஸ் வந்து 2 பிக்சல், ஒரு டேஷுக்கும் இன்னொரு டேஷுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து 5 பிக்சல்ஸ். ஸோ இப்போ நான் வந்து டேஷோட சைஸை வந்து 5 பிக்சல் மாற்றிடுறேன், கேப்பை வந்து 8 பிக்சல் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேஷோட சைஸ் வந்து 5 பிக்சல், இது இந்த டேஷுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து 8 பிக்சல். ஸோ ஒரு நார்மல் லைனை வந்து டேஷ் லைனாக இப்போ நம்ம மாற்றிட்டோம்.
ஸோ இதை வந்து 4,8 இல்லைன்னா இது வந்து ஒரு 10ன்றது மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் வேல்யூஸு. ஸோ நான் வந்து ஒரு 4,6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதோட திக்னஸ் வந்து 1 பிக்சல் இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் அதை கொடுக்க போகிறேன். இது வந்து ஒரு நார்மல் லைன் 4,6ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம வந்து கலர்ஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் கொடுக்கலாம், அல்லது இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த கிரேடியன்ட் கொடுத்தாலும் தெரியாது, ஒன்லி லைனர் கிரேடியன்ட் கொடுத்தா மட்டும்தான் தெரியும். ஆனால் லைனர் கிரேடியன்ட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இந்த லைனர் கிரேடியன்ட்டை எப்படி ரெஃப்ளெக்ட் ஆக வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ லைனர் கிரேடியன்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த லைனர் கிரேடியன்ட் வந்து இங்கே அப்ளை ஆகிருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு லைனில் கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு இதை ஜூம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரேடியண்ட்டை வந்து ஆங்கிளை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கிரேடியண்ட்டோடைய லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் கிரேடியண்ட்டோட க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிரேடியன்ட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லைனர் கிரேடியன்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ நம்மளால இப்போ இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம வந்து இதை ஜூம் பண்ணணும். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சால் இந்த லைனர் கிரேடியண்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த லைனர் கிரேடியண்ட்டோடைய வித்தை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ நம்ம இப்போ வந்து கலர்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் முதல்ல ப்ரோட்டோடைப்பில் போயிட்டு செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் பார்த்துட்றேன். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் ஒரு டார்க் ப்ளூவே நான் கொடுத்துட்றேன். ஸோ தட் இது வந்து கூகுள் நெக்ஸஸ் 5X, அதாவது 360x640 சைஸ் தான். ஸோ இது வந்து பிளாக் கலரில் தான் இருக்குது, வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ நான் லாகினை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரெசென்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கிரியேட் பண்ண டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்ரைட் கைஸ். ஸோ நம்ம இந்த செஷனில் வந்து எப்படி கலர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்மளுடைய அடுத்த செஷனில் வந்து இதுக்கு எப்படி வந்து எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த செஷனில் ஏதாவது ஒரு queries இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இதை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நான் உங்களை அடுத்த செஷனில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பபாய்.